அன்பர்களே, இன்று பரிக்கல் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு செல்வோம். சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் கெடிலம் கூட்டு சாலையிலிருந்து பேருந்து மூலம் இந்த ஆலயத்தை அடையலாம். பரிக்கல் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் இது. மிக சிறந்த பிரார்த்தனை தலம். நடுநாட்டு வைணவ தலங்களில் இந்த கோவில் தனித்துவம் உடையது. கருவறைக்குள் ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேயர் உள்ளார். உலகிலேயே 2 ஆஞ்சநேயர் உள்ள சன்னதி இந்த கோவில்தான். இங்குள்ள லக்ஷ்மி நரசிம்மர் அனைத்து மக்களுக்கும் குலதெய்வமாக இருக்கிறார். வசந்தராஜன் என்னும் மன்னன் நரசிம்மரின் பக்தன். தன் வாமதேவ மகர்ஷியிடம் கூறி 3 நாள் யாகம் பண்ணினான். தொடங்கும் நேரத்தில் பரிகலாசூரன் என்னும் அசுரன் யாகத்தை தடுக்க படையோடு வந்தான். இதை அறிந்த குரு வசந்தராஜன் கையில் காப்பு கட்டி அராக்ஷர அமிர்தாக்ஷர என தொடங்கும் மந்திரத்தை உபதேசித்து அருகில் உள்ள புதரில் மறைத்து வைத்தார். இதை அறிந்து அசுரன் ராஜனை கோடாரியால் தாக்கினான். இதனால் கோபமடைந்த நரசிம்மர் உக்ர நரசிம்மராக தோன்றி பரிகலாசூரனை அழித்து வசந்தராஜனுக்கு காட்சி தந்தார். நரசிம்மர் பரிகலாசுரனை அழித்த இடம் என்பதனால் இது பரிக்கல் என பெற்றது. பின் அரசன் வேண்டுகோளுக்கு இணங்க உக்ர நரசிம்மர் சாந்த நரசிம்மர் ஆயினார். தேவதச்சனை விஸ்வகர்மா லக்ஷ்மி நரசிம்மராக கல்லால் செய்து தர வாமதேவ மகரிஷி இங்கு பிரதிஷ்டை பண்ணினார். இந்தியாவிலேயே இங்கு மட்டும்தான் நரசிம்மரை லக்ஷ்மி தாயார் தன் வலக்கையிலும் லக்ஷ்மி தாயாரை நரசிம்மர் ஆலிங்கனம் செய்தபடியும் உள்ளனர். இதன் மூலம் சாந்தமூர்த்தியாக உள்ள நரசிம்மரையும் தாயாரையும் வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கோபதாபங்கள் மறைந்திடும். காலப்போக்கில் கோவில் சிதிலமடைந்து கருவறை புற்றால் மறைக்கப்பட்டது. ஒரு ஊமை சிறுவன் கனவில் தோன்றிய நரசிம்மர் தான் புற்றில் மறைந்திருப்பதை கூறிட அதனை மீண்டும் பிரதிஷ்டை செய்யுமாறு கூறினார். அவனுக்கு பேசும் தன்மை ஏற்பட்டது. அவன் தன் கனவை கூறிட புற்றை இடித்து நரசிம்மரை எடுத்து பிரதிஷ்டை செய்து புதிதாக கோவில் கட்டி வழிபாடு செய்கின்றனர். இங்கு வாயு மூலையில் வீர ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர் என 2 ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. கனகவல்லி தாயார் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். பிரகாரத்தின் வடக்கே வரதராஜ பெருமாள், தென்கிழக்கே விநாயகர் கோவில், எதிரே கருடாழ்வார் சன்னதி அமைந்துள்ளன. ஆலய வடமேற்கில் சக்கர தீர்த்தம் உள்ளது. மத வேறுபாடுகளை கருதாமல் அனைத்து மதத்தினரும் இங்கு வழிபடுகிறார்கள். கருவறை விமானம் அஷ்டகோண வடிவில் அமைந்துள்ளது. பதவி உயர்வு, உடல் ஊனம் உடையோர், மனக்குழப்பம் தீர, திருமணப்பேறு, மகப்பேறு கிட்டிட, வழக்குகளில் வெற்றி பெற இங்கு பிரார்த்தனைகள் செய்து வழிபடுகிறார்கள். வஸ்திரம் சாற்றுதல், அபிஷேகம் செய்தல், முடியிறக்குதல், மாவிளக்கு போடுதல், காது குத்துதல், அங்கப்பிரதட்சணம் செய்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை செய்கிறார்கள். வைகுண்ட ஏகாதசி, தமிழ் வருடப்பிறப்பு, நரசிம்ம ஜெயந்தி, சுவாதி நட்சத்திர நாட்கள் போன்றவை இங்கு விழா நாட்கள். சகல நன்மைகளையும் வரமாக அருளும் பரிக்கல் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு அருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ நரசிம்மாய.